வெல்கம் டு அன்புடன் ஜோ சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டில் இருக்க அரிசியை வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணிக்கு நான் 4 டம்ளர் அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் 2, அது கூட நம்ம பிரியாணி இலையும் சேர்த்திட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விடலாம். இப்போ லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். உப்பு சேர்த்தும் போது நல்லா சீக்கிரம் வணங்கிரும். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தனா அடி பிடிக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் பிரியாணி மசால் பொடி நானே அரைச்சேன். அந்த மசால் பொடி ஒரு 5 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு 1 கிலோ சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் விசில் போடாமல் இருக்கட்டும். நல்லா மசாலா சிக்கனில் இறங்கியிருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுருக்கலாம். கீழே பிடிக்காமல் இருக்கா பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, பிடிக்காது ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே போட்டோம்னா பிடிச்சிரும். தக்காளி எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் தான் போட்டோம், பிடிக்காது. பாருங்கள், இப்போ சிக்கன்லேயும் தண்ணி இருக்குது, அதனால நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அரிசி சேர்த்திக்கலாம். 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு. ஆனால் நம்ம 6 டம்ளர் ஊற்றினா போதும், ஏன்னா இந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்குது. இந்த பிரியாணி மசாலா நானே அரைச்சேன். அது எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தண்ணி அளந்து எடுத்து கரெக்டாக தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புழிஞ்சா போதும். ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம்.
ஒரு கிளறி விட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் குக்கரை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். வெயிட் போட்டுட்டு 2 விசில் போதும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்க அரிசியை வச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜோஸ் சமையல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.